அன்பெனும் மரத்தட்டு. தாத்தா வரதனுக்கு வயது அதிகமாகிவிட்டது. அவர் கைகள் எப்பொழுதும் லேசாக நடுங்கும். ஒரு குவளை தண்ணீரை எடுக்கும்போது கூட அவர் கைகள் ஆடிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் இரவு உணவின் போது வரதன் கையில் இருந்த அழகான பீங்கான் தட்டு தவறி தரையில் விழுந்து சுக்குநூறாக உடைந்தது. உணவு சிதறியது. அவரது மகன் செல்வம் இதை பார்த்து வருத்தமடைந்தார். இனி பீங்கான் தட்டு கொடுத்தால் உடைந்துவிடும் என்று செல்வம் நினைத்தார். அவர் உடனே ஒரு மரக்கட்டையை எடுத்து வந்து ஒரு கோடாரியால் அதை செதுக்கத் தொடங்கினார். செல்வம் ஒரு கரடு முரடான மரத்தட்டை செய்து முடித்தார். அவர் அதை தன் தந்தை வரதனிடம் கொடுத்தார். அப்பா, இனி நீங்கள் இந்த தட்டில்தான் சாப்பிட வேண்டும் என்று கட்டளையிட்டார். அன்றிலிருந்து வரதன் மற்றவர்களோடு அமர்ந்து சாப்பிட அனுமதிக்கப்படவில்லை. அறையின் ஒரு மூலையில் தனியாக அமர்ந்து அந்த மரத்தட்டில் மௌனமாக சாப்பிட்டார். அவர் கண்கள் கலங்கின. செல்வத்தின் 4 வயது மகன் கவின் இதையெல்லாம் ஒரு ஓரமாக நின்று கவனித்துக் கொண்டிருந்தான். எதையும் பேசவில்லை. ஆனால் ஏதோ ஒன்றை ஆழ்ந்து யோசித்தான். அடுத்த நாள் மாலை செல்வம் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்தபோது கவின் வீட்டு திண்ணையில் அமர்ந்து ஒரு சிறிய மரத்துண்டை செதுக்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார். செல்வம் கவினுக்கு அருகில் சென்று, மகனே, என்ன செய்கிறாய்? ஏன் இந்த மரத்தோடு விளையாடுகிறாய் என்று அன்புடன் கேட்டார். கவின் தன் அப்பாவை நிமிர்ந்து பார்த்தான். அப்பா, நான் உங்களுக்காக ஒரு மரத்தட்டை செய்கிறேன். நீங்கள் தாத்தாவைப் போல வயதான பிறகு இதில்தான் சாப்பிட வேண்டும் அல்லவா என்று மழலை மாறாமல் சொன்னான். மகனின் வார்த்தைகளை கேட்ட செல்வத்திற்கு தூக்கி வாரி போட்டது. அவர் கண்கள் திறந்தன. அவர் உடனே ஓடிச் சென்று தன் தந்தை வரதனின் கைகளை பிடித்து கொண்டார். அவரை மீண்டும் குடும்பத்தோடு அமர்ந்து சாப்பிட அழைத்து வந்தார். அப்பொழுதுதான் அந்த மகனுக்கு புரிந்தது, நாம் நம் பெற்றோருக்கு இன்று செய்யும் செயல்களை நாளை நம் பிள்ளைகள் நமக்கு செய்வார்கள் என்று. நன்றி.